அஸ்மத் குருப்யோ நமஹ. நேற்றைய தினம் ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் ராசலீலா அனுபவத்தில் எழுந்த எழக்கூடும் எழப்படும் கேள்விகளையும் அதற்கு பதிலையும் அனுபவித்தோம். சுவாமி நாவல்பாக்கம் ஸ்ரீ உவே வாசுதேவாச்சார் உடைய ஆர்டிக்கிள்லேருந்து சுவாமி தேசிகனுடைய யாதவாபியுதய ஸ்லோகத்தை எடுத்து கேள்விகளையும் பதில்களையும் 3 கேள்வி அனுபவித்தோம். இன்னைக்கு மீதிய முடிஞ்ச அளவு பார்க்கலாம், முடியலன்னா அதை கண்டினியூ பண்ணலாம் நாளைக்கு. ஸோ நேற்றைய தினம் சொன்னோம், பகவான் எல்லாருமே பகவானுடைய சரீரங்கள் அப்படின்னும் போது அது சரி. ஆனால் கோபஸ்திரீகளை ஏன் விசேஷமாக அனுகிரகித்தான் அப்படின்றதுக்கு தேவலோக அப்சர ஸ்திரீகள் பிரார்த்திச்சுண்டபடி அவனை அடைய விரும்பினபடி கண்ணன் அவதாரத்தில் அந்த அபிலாஷையை பூர்த்தி செய்வதற்காக அவர்களை கோபிகைகளாக பிறக்க வைத்தான் அப்படின்னு அனுபவித்தோம். 4வது கேள்வி, இருந்தாலும் ஒரு விஷயம் புரியல. தேவஸ்திரீகள் கண்ணனை மணந்து மனைவிகளாக இருந்து இதையே அனுபவித்திருக்கலாம், அர்ச்சனை செய்ததன் பலனை பெற்றிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. ஆயர் குலத்தில் கோபர்களுடைய மனைவியராகவும் பெண்களாகவும் இருந்த கோபிகைகள் அவர்களே தமது கணவர்களையும் புத்திரர்களையும் மாமனார் மாமியார்களையும் குழந்தைகளையும் உதறி தள்ளிவிட்டு கண்ணனிடம் ஓடி வந்தனர். மனுஷலோகத்தில் அவதரித்த கண்ணன் இவர்களை அனுகிரகித்தான் என்றால் எப்படி அது தர்ம சம்ஸ்தாபனம் செய்வதாகும்? தர்மத்தை நிலைநிறுத்துவது எப்படி வரும்? கோபிகைகளுடைய செயல்கள் மனித தர்மத்துக்கு விபரீதமானது. தர்மத்தை நிலைநாட்ட மனித லோகத்தில் அவதரித்த பகவான் இவர்களை ஏற்று அனுகிரகித்தது எதற்காக? இதுக்கு பதில் ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். முதலில் அடிப்படை 2 விஷயங்கள் உள்ளன. கணவன் மனைவி புத்திரன் பிதா முதலான உறவுகள் நிலையானவை இல்லை. இவையெல்லாம் சரீர சம்பந்தத்தால் வருவது. ஒரு மனுஷனுக்கு ஒரு ஜென்மத்தில் ஒரு சரீரத்தில் கணவன் மனைவி உறவு, பிதா புத்திரன் உறவு. அந்த சரீரத்தில் மட்டும்தான் இந்த உறவு. அதே மனிதனுக்கு அடுத்த ஜென்மத்தில் வேறு உறவுகள் வரும். எனவே இந்த உறவுகள்லாம் நிலையானவையே இல்லை. அதனால் கணவன் மனைவி தர்மங்களும் நிலையானவை அல்ல, தற்காலிகம். மனைவியாக அடங்கி இருத்தல், கணவனாக அவளை போஷித்தல், இதெல்லாம் தர்மங்கள் எல்லாம் அந்த ஆத்மாவுக்கு தற்காலிகமாக இந்த ஜன்மத்தில் வந்தவை. ஆனா பரமாத்மாவுக்கும் நமக்கும் உறவேல் நமக்கிங்கு ஒழியாது. அவன் சுவாமி, நாம் தாசர்கள். இந்த உறவு நிலையானது. இது ஆத்மாவுக்கு இயல்பானது. சரீரத்தை இட்டு வந்தது இல்லை. எந்த ஜென்மம் எடுத்தாலும் இது மாறாது. இதை நாச்சியா சொல்றார், உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழியாது கோவிந்தா என்கிறார். எனவே பகவானை ஆசிரியித்தல், கைங்கரியம் செய்தல் முதலான தர்மங்கள் நிலையானவை. எப்போதும் எந்த பிறவியிலும் எப்படி இருந்தாலும் எந்த நிலையிலும் இந்த தர்மத்தை, இந்த நிலையான தர்மத்தை, இந்த தாசத்துவ சேஷத்துவ தர்மத்தை கடைபிடிக்க வேண்டியது நம் கடமை. இதற்கான நிலையற்றதான சரீர சம்பந்த தர்மங்களை மீறுவதில் தவறில்லை. கைகேயி பெருமாளையும் பரதனையும் பிரித்து பரதனுக்கு முடிசூட எண்ணினார். ஆனால் நிலையான பகவத் அனுபவத்தில் திளைத்திருந்த பரதாழ்வான் தன் மாதாவான கைகேயை வெறுத்து ஒதுக்கிவிட்டு பெருமாளை சேவிக்க புறப்பட்டார். அது எப்படி? தாயை வெறுக்கலாமா? அது தர்மம் இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்டார். நமக்கும் சொரூபத்துக்கு ஏற்றதான பாகவத அனுபவமே மிக முக்கியம். அதற்கு அனுகூலமாக நம்முடைய பந்துக்கள் இருந்தா நல்லது. அவர்கள் வேண்டியவர்கள், மிக வேண்டியவர்கள். பிரதிகூலமாக இருக்கும் உறவினர்களை உதறுவதில் தவறில்லை. ஆயர்குல பெண்கள் தம் உறவினர்களை விட்டது பகவத் அனுபவத்துக்காகத்தான். அவர்கள் போகக்கூடாதுன்னா, எனவே இதில் தவறில்லை. இது மிகச் சரியானது கூட. ஸ்ரீமத் பாகவதத்தில் இது ஸ்பஷ்டமாக தெரிவிக்கப்படுகிறது. பெரியோர்களையும் கணவனையும் புத்திரர்களையும் கூட விட்டுவிட்டு தன்னிடம் ஓடி வரும் பெண்களை கண்டு மனமிளகி கண்ணன் கூறுகிறார், உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சீக்கிரம் திரும்பி போங்கள், கணவனுக்கு பணி செய்யுங்கள், குழந்தைகளை கவனியுங்கள், பெண்களுக்கான தர்மங்களை விடாதீர்கள். இது சரியானதில்லை நீங்கள் பண்ணுவது. வேண்டுமானால் அங்கிருந்தபடியே என்னை எண்ணி தியானம் பண்ணுங்கள், கீர்த்தனம் பண்ணுங்கள், வீட்டுக்கு போங்கள் என்றார். கோபிகைகளுக்கு துக்கம் தாங்கவில்லை.
நம் கண்ணனா நம்மை போகச் சொல்றது? கண்ணீர் பெருக தழுது இழுக்க கண்ணனிடம் முறையிடுகின்றார்கள். பர்த்தா, புத்திரர்கள் முதலியவர்களுக்கு சேவை செய்ய சொல்லி தர்மோபதேசம் செய்கிறாயே நீ, அது இருக்கட்டும். நீதானே எல்லா ஜீவர்களுக்கும் நிலையான உறவினன், பிரியமான பந்து, ஆத்மா நீயே. எங்களது புண்ணிய பாப்ப பலனாக பத்தி, புத்திரன் முதலியவர்களால் துக்கம்தானே வருகிறது எங்களுக்கு. என்ன பயன்? நீயோ என்றும் பிரியமானவன். புத்திசாலிகள் உன்னிடத்தில் தானே பேரானந்தம் பெறுகிறார்கள். நீதானே சர்வேஸ்வரன், பங்கஜாக்ஷன், புண்டரீகாக்ஷன். அனுகிரகிப்பாயாக. வெகு காலமாக உன்னிடம் நாங்கள் கொண்டுள்ள காதலை முறிக்காதே என்று கதறினர். ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகத்தை அப்படியே எழுதுகிறார் சுவாமி. ஆத்மாவுக்கு பரமஹிதமானது இதுதான். பகவத் விஷயத்தில் சங்கம் வேண்டும், இதர விஷயத்தில் சங்கத்தை விட வேண்டும். இதற்காக பகவானே நிலையான பிரியமான பந்து என்றும், மீதி பேரெல்லாம் நம் கர்மவினை பயனாக நமக்கு சுகதுக்கங்களை தரும் தற்காலிக பந்துக்கள் என்று யாக்ஞவல்யர் மைத்ரேயிக்கு உபதேசித்ததாக பிரகதாரண்யக உபனிஷத்தில் உள்ளது. புராணங்களில் இது பரவலாக பேசப்படுகிறது. கோபிகர்கள் அனுபவபூர்வமாக இதை உணர்ந்து உயிர்ந்து போனர். கண்ணன் உகந்து அனுகிரகித்தான். இது உயர்ந்த சாஸ்திர அர்த்தத்தை தான் கோபியர்களது சரித்திரம் நமக்கு உணர்த்துகிறது. கண்ணனும் இந்த தர்மத்தை ஸ்தாபித்து அருள்வதற்காகத்தான் அவர்களை விசேஷமாக அனுகிரகித்தான். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று தாமே சாதித்தபடி இந்த ஆச்சரியமான தர்மத்தை, சேஷத்துவம், தாசத்துவம் தர்மத்தை நிலைநாட்டி உயர்ந்த இந்த வைதீக நெறிக்கு வழிவகுத்தது ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். அதனால்தான் சுவாமி தேசிகன் இதை தெரிவிக்கிறார் இந்த யாதவாபியுதயத்துல. கோபஸ்திரீகளின் பரமபக்தி, பரிசுத்தமான மனோபாவம், சாஸ்திரத்துக்கு ஏத்த செயல்கள், கண்ணனது திவ்ய அனுகிரகம், லீலைகள் எல்லாம் நாம் அவசியம் அறிய வேண்டியவை. சுவாமி தேசிகன் சொல்றார், இது மனதில் உள்ள காமம் முதலிய ரோகங்களுக்கு சிறந்த மருந்து என்கிறார். என்றென்றும் எண்ணி அனுபவிக்கத்தக்கதான உயர்ந்த மருந்து. இதை சிறந்த முனிவர்களும் போற்றி தியானித்தனர் என்கிறார் சுவாமி யாதவாபியுதயத்துல. பக்திம் பராம் பகவதி பிரதிலப்ய காமம் ஹத்ரோகம் ஆஸ்வபகினோதி அச்சீரேன தீரஹா என்று சுகரும் ஸ்ரீமத் பாகவதத்தில் அருளியதையே சுவாமி தேசிகன் ஸ்ரீசுக்தி அமைகிறது. இங்கு சிறந்த முனிவர்கள் என்று தேசிகன் குறிப்பிட்டருளியது நம்மாழ்வார் முதலியவர்கள். குறவை ஆட்சியரோடு கோத்ததும் என்று ஆரம்பித்து, என் அப்பன் தன் மாயங்களே நினைக்கும் நெஞ்சுடையன் எனக்கார் நிகர் நீ நிலத்தே என்று ஆழ்வார் அனுபவித்ததை திருவுள்ளம் பற்றி சுவாமி தேசிகன் யாதவாபியுதயத்தில் சாதிக்கிறார். இவ்வாறு யாதவாபியுதயத்தை காவியத்தில் பல இடங்களில் நாம் விரிவாக சேவிக்கலாம். சுருக்கமாக இங்கு விஞ்ஞாபிக்கிறோம். யாதவாபியுதய காவியத்தின் கடைசியில் உள்ள ஸ்லோகம் மிக முக்கியமானது. நாம் கிருஷ்ணாவதாரத்தை எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை முத்தாய்ப்பாக அருள்கிறார். நாரித்ரஷ்டியா நியமித தியோ நாகநாதேஸ்வரத்வம் சம்போகேச்ச பிரவணமனச சாஸ்வதம் பிரம்மச்சரியம் அத்ரைகஸ்யாம் புரி நிவசதः சர்வலோகாதிகத்வம் நித்யாயந்தः த்வரித மதரன் துஸ்தராம் தஸ்ய லீலாம் என்பது. இதுல 3 விஷயத்தை சுவாமி ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். அதை நாளை அனுபவிப்போம் இந்த ஸ்லோகத்தை. அதாவது கிருஷ்ணாவதாரத்தை எப்படி சிந்திக்க வேண்டும் என்று யாதவாபியுதயத்தில் முத்தாய்ப்பாக இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்ததாக தெரிவிக்கிறார் சுவாமி. அதை நாளை அனுபவிக்கலாம். அடியேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.